வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய பருப்பு பணியாரம் பண்ண போறோம். இன்ஸ்டன்ட் பணியாரம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இது இன்ஸ்டன்ட் பணியாரமா இருந்தாலும் இதுக்கு நம்ம சோடா ஈனம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லை. மேல நல்லா முறுமுறுன்னு, உள்ள சாஃப்டாவும் செம சூப்பரா வரும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். பொதுவா பணியாரம் அப்படின்னா நம்ம அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு அரைச்சி ஃபர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பருப்பு பணியாரம் ஊற வைக்கிற டைமே தான் தவிர அரைச்சு நம்ம உடனே பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு இது நோ ஆனியன் நோ கார்லிக்கா பண்ண போறோம். எல்லா பருப்பும் சேர்க்கறதுனால நல்லா புரோட்டீன் ரிச்சாவும் இருக்கும், அதே நேரம் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். காத்தால எழுந்த உடனே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துல நல்லா ஊறிடும். அரைச்சிட்டு உடனே பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம், நல்லா சாஃப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய அதே நேரம் சோடா ஈனம் எதுவும் சேர்க்காத இந்த பருப்பு பணியாரம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் காரக்குழி பணியாரம் பண்றதுக்கு 2 கப்பு பச்சரிசி, 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு பைத்தம்பருப்பு, எல்லாமே சேம் கப்ல நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு நல்லா ஊறிடுத்து ஒரு மிக்சி ஜார்ல 4 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது நம்ம கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பை தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஃபைன் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி ரவா பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் அந்த மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு 2-3 தடவை பல்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி இந்த பவுல்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். இதுல பொடியா கட் பண்ணிருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். மாவு கொஞ்சம் திக்கா இருக்கு, கொஞ்சம் எல்லாம் விட்டுக்கலாம். மாவோட பதம் பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இது ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம அரைச்ச உடனே பணியாரம் பண்ணிக்கலாம். நிறைய பருப்புகள் இருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்டவ்ல ஆப்பக்காரர் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா சூடா எடுத்து நம்ம ஒவ்வொரு குழியிலையும் மாவு விட்டுக்கலாம். ஃப்ளேம் மீடியம்ல இருக்கட்டும். அப்பதான் பொறுமையா உள்ள வரைக்கும் நல்லா வேகும். நம்ம இதே மாவை யூஸ் பண்ணி பணியாரமும் பண்ணிக்கலாம், அடையும் வாத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வாக்காச்சு தான் இந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். ஒரு பக்கம் ஃபுல்லா ரோஸ்ட் ஆயிடுது, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லயே இருக்கட்டும். அடுத்த சைடு இது நல்லா வேகட்டும். நம்ம குத்தி பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒட்டாம வந்திருக்கு. இதெல்லாம் வெந்தெடுத்து நம்ம போய் எடுத்துக்கலாம். இந்த சைடும் முறுமுறுன்னு வந்திருக்கு. பாருங்க, இன்ஸ்டன்ட் பணியாரம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. ஜஸ்ட் நமக்கு அந்த ஊற வைக்கிற டைம் தானே தவிர மற்றபடி நம்ம உடனே பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. நம்ம இதே மாதிரி தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் பருப்பு பணியாரம் சூப்பரா ரெடி ஆயாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். நம்ம அதோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. எல்லா பருப்பும் சேர்த்ததுனால நல்ல பருப்பு வாசனையோட பிரமாதமா இருக்கு. நம்ம இதுல பச்சரிசி தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுனால ஏதாவது விரத நாட்களோட நம்ம டிஃபனா தாராளமா பண்ணிக்கலாம். எதுவுமே சேர்க்காம அப்படி சிம்பிளா பண்ணாலே இது நல்லா டேஸ்டா இருக்கும். இல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வதக்கி சேர்த்துக்கலாம். இல்ல கேரட் துருவி போட்டுக்கலாம்.
குடமிளகாய் வந்து பொடி பொடியா கட் பண்ணி அதையும் வதக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம கார்த்தால டிஃபனுக்காக அரைச்சிட்டோம்னா மிச்ச மாவை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நைட் வந்து இதே மாவுல நம்ம அடை கூட பண்ணிக்கலாம். இன்னைக்கு மாவு அரைச்சோம்னா நம்ம அடுத்த நாளுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி நம்ம இட்லி மாவு மாதிரிலாம் 4-5 நாளைக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு ஹெல்தியான ஒரு டிஃபன் வேணும், அதே நேரம் இன்ஸ்டன்டா வேணும்னா கண்டிப்பா வந்து இந்த பருப்பு பணியாரம் நம்ம ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய புரோட்டீன் ரிச் பருப்பு பணியாரம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.